இந்த வீடியோவில் காளான் மிளகு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 20 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். வதக்கினதுக்கப்புறம் இது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கட்டி தட்டத மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கிரேவி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி ஓரளவு நல்லா வற்றி கிரேவி எல்லாமே சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகு ஜீரக பொடியை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மீதி இருக்கிற பொடியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கண்டெய்னரில் சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான காளான் மிளகு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.